ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் உண்மை. அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னிடத்திலே கடவுள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னிடத்துல என்ன தடை இருக்கிறது, அதை நான் என்னை விட்டு என்ன செய்யணும்? அப்புறப்படுத்த, அகற்றிவிட வேண்டும், அதை அக்கறைப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். நம்ம பணத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது கடவுளுக்கு. நம்ம கொழுவி உண்டியில காணிக்க போட்டுட்டோம்னா கடவுளை ஆசீர்வதிச்சு வரா? கிடையாது. நான் போய் ஒரு மொட்டையை போட்டு முடிய காணிக்க கொடுத்துட்டேன்னா கடவுளை ஆசீர்வதிச்சு வரா? கிடையாது. ஏதோ ஒன்றை எனக்குரியதை தான தர்மம் பண்ணி, ஏழை எளியவங்களுக்கு நான் தான தர்மம் பண்றேன், ஒரு 4 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், அன்னதானம் போடுறேன், இதை செஞ்சாலும் கடவுளின் ஆசீர்வதிச்சிருவாரா? கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்னிடத்திலே காணப்படுகிற கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்னிடத்திலே காணப்படுகிற தேவன் அருவருக்கிற, கடவுள் அருவருக்கிற, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நான் என்ன செய்யணும்? என்னை விட்டு அப்புறப்படுத்தணும். இப்ப எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா, நான் ஒரு பெரிய கோபக்காரன் அப்படின்னு வைக்கல. இந்த கோபம் கடவுளை ஆசீர்வதிப்பதற்கு என்னது? தடை. தடை தடை. கோபம் என்பது கொலைக்கு சமம். கோபம் என்பது கொலைக்கு சமம். அப்படிதான் சொல்லப்படுகிறது. நம்ம ரொம்ப கோபப்படுறோம் இல்லைங்களா? அந்த கோபத்தை நம்மளை விட்டு என்ன செய்யணும்? எடுத்துப்போம். ஆண்டவரே, என்ன ஒரு அன்புள்ள மனிதனா, என்ன ஒரு அமைதியான மனிதனா என்னை மாற்று. அப்படி நம்ம மாறும்போது கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனா இருக்கிறேன்னு இல்லை, நான் ஒரு பாவம் செய்கிறேன், என்னிடத்துல ஏதோ ஒரு பாவம் இருக்குது, ஒரு உபச்சார பாவம், வேசித்தன பாவம், என்ன கடவுள் அருவருக்கிற நான் ஒரு கொடிய ஒரு மனிதனாய், குடிகாரனாய், மற்றொரு வேசித்தனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன்னா கடவுள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு தடையாயிருக்கும். அதை என்ன செய்யணும்? நான் என் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் போது, அதை அகற்றி விடும் போது கடவுள் ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார்.